ஆய் நண்பா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன், தம்பி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, மாமன், மச்சான் யாராச்சும் ஏதாவது ஒரு தவறான வழியில் போய்க்கிருக்காங்களா? அவங்க வந்து தடுக்கணும், திருத்தணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, வீட்டிலே விஷயத்தை முடிச்சிடணும். மற்றபடி அவங்க வந்து நல்ல வழிக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? அதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டீங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரிக்கு முயற்சி வந்து தயவு செய்து நிறுத்துங்க. அந்த மாதிரிக்கு முயற்சி நீங்கள் மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டீங்கன்னா தோல்வி மட்டும் இல்லை, அந்த இடத்துல நீங்கள் தான் தவறான ஒரு நபரை வந்து நீங்கள் உருவாகுவீங்க. அதனால் யார் தவறு செய்கிறாங்களோ அவங்க வந்து தப்பிச்சிருவாங்க. தவறே செய்யாமல் ஒருத்தவங்களை தடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்றீங்களா, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு தவறான ஆள் வந்து ஆகிடுவீங்க. அந்த தவறான ஆள் ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியுமே தவிர அவங்களுக்கு தெரியும். அவங்க கண்குள்ளாக பார்க்குற அன்னைக்கு அந்த நபர் தவறானவங்க ஆகிட்டாங்க அப்படிங்கிறப்ப அப்போ தெரியும் நம்ம என்னத்துக்கு சொன்னோம், எதுக்காக அப்படி செஞ்சோன்ட்டு. அப்போ புரிஞ்சுக்குவாங்க நம்மளை. அதனால நீங்கள் அவங்க என்ன தவறு செஞ்சாலும் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை தடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஹீரோயிசம் காய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ஜீரோ ஆகிடுவீங்க. அதனால யார் எப்படி போனாலும் பரவாயில்லன்ட்டு உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லது, உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்லது. அதனால அந்த கஷ்டத்தை வந்து யாருமே அனுபவிக்காங்க. ஏன்னா அந்த கஷ்டத்தை வந்து நான் அனுபவிச்சிட்டேன். அந்த கஷ்டம் நீங்கள் யாரும் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக சொல்கிறேன். யாராவது தவறான வழிக்கு போகலாம், அதை திருத்தணும், அதை அங்கே சொல்லணும், இங்கே சொல்லணும் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் யாருமே இல்லை. அது தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே ஒரு நாள் தெரிய வரைக்கும் உங்கள் பாட்டுக்கு இருங்க. தேங்க்யூ.